மேலே போயிட்டு கீழே வா. வெரி குட். வெரி குட். இன்னைக்கு டே 40 சரியா? இப்போ பண்ணீங்களா? எதுக்கு பண்ணீங்க இதை? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். நம்ம எப்படி லேண்ட் ஆகணும்னு தெரியாமல் இருக்குல்ல. எல்லா டெக்னிக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு சரியா? வந்து சைக்கிளிங் பண்ணுறது, ஆர்ச் பண்ண ஹிச் கிக் பண்ணுறது, அப்புறம் ஆர்ச் பண்ணி டோ டச் பண்ணது, எல்லா ஒர்க் அவுட்டும் முடிஞ்சிச்சு. அடல்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் பாக்ஸ் என்னென்ன எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. நம்ம லாங் ஜம்ப் பண்ணிட்டு எப்படி லேண்ட் ஆகணும்னு தெரியாமல் இருக்கும் சரியா? இது சொல்கிற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டாண்டிங்கில் பார்த்தோன்னா உன்னுடைய பாடியோட லிஃப்ட் பண்ணுற பொசிஷன் இருக்கா செக் பண்ணிக்க. உன்னுடைய கோர் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருந்து லிஃப்ட் பண்ண முடியும். கோர் தான் மெயின் அங்கே. ஏன்னா நம்ம கோர் ஓங்கா இல்லை அப்படின்னா எந்த ஒர்க் அவுட் நம்ம ஓங்கா பண்ண முடியாதுங்க. அந்த கான்செப்ட்ல தான் பண்ண போகிறேன். நம்மளோட வயிறு பகுதி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்க. சில பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணும், ஆனால் வயிறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அங்கே கோர் ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் தான் சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண முடியும். கோர் வீக்காக இருந்தால் எந்த ஆக்டிவிட்டிஸும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த கோரோட ஸ்ட்ரென்த்தனை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்க. இன்னைக்கு டே 40ல் பார்த்தோன்னா காலை என்ன பண்ண போகிற, பேரலில் வைக்க போகிற சரியா? கை மேலே வச்சுக்க. இந்த மூமெண்ட்ல என்ன பண்ண போற, உன்னுடைய பாடி டோட்டல் பாடி லிஃப்ட் பண்ண போற. லிஃப்ட் பண்ணும்போது உங்க பெல்விக் போன் ஃப்ரண்ட்ல ஒன்றும் கோரும் ஸ்ட்ரென்த்தனா இருந்து மேலே லிஃப்ட் பண்ண போறோம் சரியா? இது வந்து டேக் அப் எடுத்துட்டு லேண்ட் ஆக போற. ஹைட் வரலன்னு சொல்றல, உன்னோட பாடி எனக்கு காலை லிஃப்ட் பண்ண முடியல சார், அந்த பொசிஷன்ல என்ன பண்ண போற, லிஃப்ட் பண்ண போற. ஒன்று. ரெண்டாவது விஷயம், எப்படி லேண்ட் ஆக போற, இந்த மூமெண்ட்டை போய் லேண்ட் ஆக போற, அவ்வளவுதான் சரியா? இது 2 பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்டார்ட் பண்ண போற. டே 40 எப்படி பண்றான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட். கொஞ்சம் சேர்ல உட்காருமே, ரிலாக்ஸா உட்காந்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும். சைமன்டேனியஸா வந்து கை கீழே போகும்போது கால் மேல வரப்போகுது. ஓகே. இது எதுக்கு? லேண்டிங் தான், வேற எதுக்குமே இல்லை. நம்ம டேக் அப் எடுத்துட்டு ஃபிளைட் பொசிஷன்ல போயிட்டு என்ன பண்ண போறோம், லேண்டிங் பொசிஷன்ல போயிட்டு அந்த பொசிஷன்ல ரிலாக்ஸேஷன் ஆக போறாங்க. எல்லா டெக்னிக் முடிச்சோம் சார். லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டைம்ல வந்து லேண்டிங் தெரியல அப்படின்னா லேண்டிங் கோர்ஸ் தான். இப்படிதான் லேண்ட் ஆகணும். இப்படி லேண்ட் ஆகும்போது கையை பேக்ல புஷ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தாங்க வந்து என்ன பண்ண, நார்மல் பொசிஷன்ல இருந்து டேக் அப் எடுத்து நம்ம பாடி புஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல போறோம்ல, அந்த மூவ்மெண்ட் தான் ஃப்ரண்ட்ல போறோம். ஃப்ரண்ட்ல போயிட்டு லேண்ட் ஆகுறது தான் இது. லாஸ்ட் 2. வெரி குட். நீங்க கையை பேக்ல புஷ் பண்ணும்போது தான் பாடி ஃப்ரண்ட்ல போவாங்க. வெரி குட். ஹேண்டோட மூவ்மெண்ட் எவ்வளவு பேக்ல தள்ளுறியோ பாடி ஃப்ரண்ட்ல போகும். துடுப்பு மாதிரி தான். இப்போ கப்பலில் ட்ராவல் பண்ணிருக்க, கப்பலில் ட்ராவல் பண்ண துடுப்பு மூவ்மெண்ட்ல தான் பண்ண போறாங்க. துடுப்பு வந்து பேக்ல தள்ளினாதான் பாடி ஃப்ரண்ட்ல போகும். அந்த கான்செப்ட்ல நினைச்சுக்க. அது பண்ணாதான் முன்னாடி போக முடியும்னு நினைச்சுக்கிறது. வெரி குட். வெரி குட். இப்ப என்ன பண்ணியோ அதே கான்செப்ட் ஜம்ப் பண்ணி லேண்டிங் ஸ்டார்ட் பண்ணி. ஒரு கால் ஃப்ரண்ட்ல ஒரு கால் பேக்ல இல்ல, 2 காலும் லிஃப்ட் பண்ண போறேன். 2 காலும் லிஃப்ட் பண்ணிட்டு தான் டவுன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பார்த்து முன்னாடி வைக்க. பின்னாடி போனா ப்ரோசன் இல்லை, முன்னாடி ஹேண்டு பின்னாடி போகும்போது கால் மேல வரணும்.